தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. இந்தியாவில் உள்ள பிரான்சிஸ்கன் குருக்கள் பின்வரும் கருத்துகளுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தூத்துக்குடி இரட்டை மரணம் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் ஆண்மைகளை பாற்றிக்காக, வென்ஸ்லி ராஜா ஃபெனேரோ ஆண்மைகளை பாற்றிக்காக குடும்பத்தினர், ஜான் பிலிப் ஆண்மைகளை பாற்றிக்காக குடும்பத்தினர், அந்தோனிசாமி ஆண்மைகளை பாற்றிக்காக, ஆண்டனி டி ரோஸ், ஜேவியர் அம்மாள் ஆரோக்கியமேரி ஆண்மைகளை பாற்றிக்காக, எத்திராஜ் தனபாக்கியம் ஆண்மைகளை பாற்றிக்காக, லில்லி தெரேசா, ஜேவியர் ராஜன், ஆக்னஸ் ஆண்மைகளை பாற்றிக்காக, டின்சி மரித்த 5ஆம் ஆண்டு நினைவிலே ஆண்மைகளை பாற்றிக்காக, மரிய ஜோசப் ரத்தினம் ஆண்மைகளை பாற்றிக்காக, விக்டோரியா ஆண்மைகளை பாற்றிக்காக, ரோசி குடும்பத்தினர், அன்னமேரி, பால் ஆண்டனி, ஆரோன் ஆண்மைகளை பாற்றிக்காக, நன்றி பலியாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு நன்றியாக செசில் புருட்டோ குடும்பத்தினர், ரெஜினா ஜோசப், ஆண்டனி எலிசபெத், தாமஸ் ஐயா இவருக்காக நன்றியாக ஆல்வின் குடும்பத்தினர், கெவின் ஆடம்ஸ் 13வது பிறந்த நாளிலே நன்றியாக எலிசபெத், நன்றி பலியாக ஆரோக்கியமேரி அந்தோனிசாமி, நன்றியாக ரோமன் ஆண்டனி, நன்றியாக பாலின் ஆண்டனெட் ஆண்டனி ஆரோக்கியராஜ், நன்றியாக பால் சகாய ஆண்டனி ஷர்மிளா, நன்றியாக பிஎம்சி மோகன் ரெஜினா குடும்பத்தினர், நன்றியாக கிளென் ஷீலா குடும்பத்தினர், கோபிநாத் ஜெசி குடும்பத்தினர், நன்றியாக ஆந்தனி அம்மாள் செலீனா, வேத ஜோதி ஜாய்ஸ் 23வது பிறந்த நாளில் நன்றியாக ஜோசப் குடும்பத்தினர், நன்றியாக தாமஸ் மர்வினுக்காக ஆரோக்கியராணி மைக்கேல், சிறப்பு கருத்துகளுக்காக நல்ல வரன் வேண்டி ராஜ் கணேஷ், ஜோபி ஃபிலோமினா மார்டினா விரைவில் சுகம் பெற வேண்டி, ஃபாதர் ஜெரார்ட் விரைவில் சுகம் பெற வேண்டி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய கருத்துக்களையும் இறைவனின் பலிபீடத்திலிட்டு இறையருள் வேண்டி இக்கல்வாரி பலியை பக்தி இறுக்கத்தோடு ஒப்புக் கொடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாகிய இன்று இதோ நாம் நம்மையும் நம் குடும்பங்களையும்
இறைவனுக்கு அர்ப்பணித்து ஜெபிக்க வருகின்ற இந்த வேளையிலே ஜூலை மாதம் 3ஆம் நாள் இன்று திருத்தூதரு மறை சாட்சியுமான இன்னும் சிறப்பாக இந்தியாவின் திருத்தூதரான புனித தோமாவின் பெருவிழாவை நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். தோமா இன்னும் சிறப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தின் பாதுகாவலராக இருக்கின்றார். எனவே இந்த நாளிலே தோமாவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவர் இயேசுவின் சீடர்களாக சாட்சிகளாக வாழ வரம் வேண்டி இந்த கல்வாரி பலி ஒப்பு கொடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாளையும் வானகதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் இறைவா என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே என் இறைவா என் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே என் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே யாவியே என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என் மேல் இரக்கமாயிரும். உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். யாம் உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாய் ஜெனித்த எங்கள் இயேசு கிறிஸ்து இறைவனே,
ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போகும் இறைவா நீ எம் மீது இறங்குவீர், உலகின் பாவம் போக்கும் இறைவா எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர், தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே நீர் மீது இறங்குவீர், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடையச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாகி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை திருவசனங்கள் 7-10 முடிய. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலன் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாள்கின்றார் என்று கூறவும் வருவோரின் பாதங்கள் மலைக்கல் மேல் எத்துணை அலைகாய் இருக்கின்றன. இதோ உன் சாமக்காவலர் குரல் எழுப்புகிறார். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாயே காண்பர். எருசலேமின் பால் இடங்களே ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகளை யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒரு போதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே என் தேவனே,
என் கடவுள், என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன், கண்டேன் என் தேவனை கண்டேன். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன், கண்டேன் என் தேவனை கண்டேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், வீரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், வீரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினேன், நம்பினேன், நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒரு போதும் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 19 முதல் 22 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருதூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை ஈட்டாலின்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதம் 3ஆம் தேதி இன்று திருத்தூதரும் மறைசாட்சியுமான தோமாவுடைய விழாவை தாய் திரு அவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்னும் சிறப்பாக நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்ட பாதுகாவலர் என்கிற முறையிலே நாமும் இந்த தோமாவின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்மில் பல பேர் தோமை, தாமஸ் என்று சொல்லி திருத்தூதருடைய பெயரை கொண்டிருக்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் இந்தியாவின் திருத்தூதரான தோமாவின் பெருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலே எங்களுடைய இந்திய பிரான்சிஸ்கன் சபையினரும் இந்த விழாவை கொண்டாடுகிறோம். எங்களுடைய இந்திய பிரான்சிஸ்கன் சபை மறை மாநிலம் புனித தோமாவின் பெயரிலே விளங்குகிறது. ஆகவே இந்த நாளிலே சிறப்பாக எங்களுடைய மறை மாநிலத்திற்காக, பிரான்சிஸ்கன் இந்திய மறை மாநிலத்திற்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். தோமா என்றவுடனே அவர் சந்தேகத்தின் ஓர் அடையாளமாக திகழ்கிறார். நம்பிக்கையற்ற தோமையார் என்று நாமே நம்ப மறுப்பவர்களை கூறி அழைப்பது வழக்கம். உண்மையில் நம்பிக்கைக்கு எதிர்மறையானது எது? நம்பிக்கைக்கு ஆப்போசிட் எது? சந்தேகமா? இல்லை. நம்பிக்கைக்கு எதிர்மறையானது அவநம்பிக்கை. ஆக சந்தேகம் என்பது நம்பிக்கைக்கு எதிரானது அல்ல, நம் நம்பிக்கைக்கு உடனானது. நம் நம்பிக்கைக்கு தெளிவு கொடுப்பது, நம் நம்பிக்கைக்கு உறுதி கொடுப்பது. தோமா அவரை கண்டு அவரை தொட்டாலொழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுவது, சந்தேகிப்பது தன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. நம்முடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள், நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நெருக்கமானவங்க, நம்ம நன்றாக பரஸ்பரம் பழகி உறவு கொண்ட ஒருத்தரை நம்ம அவருடைய தொடர்பிலிருந்து இழந்து விட்டோம். பல வருஷங்களுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் அவங்க ஒரு தெரியாத ஒரு இலக்கத்திலிருந்து ஃபோன் பண்ணி, நான் உன் ஃப்ரெண்டு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள எத்தனை ஒரு சந்தோஷம் இருக்கும்.
நினைத்து பாருங்கள். ஆக நம்மையே நாம் கிள்ளி பார்ப்போம், இது உண்மைதானா, யார் பேசுறீங்க என்று திரும்பவும் கேட்போம். அங்கே ஒரு சந்தேகம் தோன்றுவது போல தெரிகிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக தான் அத்தகைய ஒரு சந்தேகம் எழுகிறது. தோமா இத்தகைய ஒரு சந்தேகத்தில் இணைகிறார். அதற்கு மற்றொரு காரணம் கூட இருக்கலாம். நம்முடைய நம்பிக்கை பல நேரங்களில் நம்மள பல பேருடைய நம்பிக்கை, நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது, குழந்தை பருவத்தில் நம்ம அப்பா அம்மா, மறைக்கல்வி ஆசிரியர்கள், குருக்கள், கன்னியர்கள் சொல்லி கொடுத்த ஒரு விசுவாசமாகவே இருந்து கொண்டிருக்கும். நம்முடைய விசுவாசம் குழந்தை பருவத்தில் நாம் பெற்ற அந்த விசுவாசமாக அப்படியே இருக்கும். நிறைய பேர் அந்த விசுவாசத்தை அப்படியே தான் வைத்திருப்போம். மற்ற சீடர்கள், திருத்தூதர்கள் சொல்லுகின்ற பொழுது அதை கேட்டாலும், அதை நம்பினாலும் அல்லது நம்ப மறுத்தாலும், தனக்கென்று இயேசுவோடு, உயிர்த்த இயேசுவோடு ஒரு தனி அனுபவத்தை, ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தனி அனுபவத்தை பெற வேண்டும். அத்தகைய ஒரு தனி அனுபவத்தின் மீது தன் விசுவாசத்தை அஸ்திவாரமிட்டு கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பை நாம் தோமாவிடம் காண்கிறோம். ஆக பிறர் சொல்லி கேட்கின்றதை நம்புகிறவராக மட்டுமல்ல, இயேசுவோடு ஒரு தனி அனுபவத்தை, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பெற்றவராக தன்னுடைய நம்பிக்கையிலே வேரூன்றுகிறார் தோமா. அது மட்டுமல்ல, தோமா நம்பிக்கை அற்றவர் அல்ல. யோவான் நற்செய்தி 11:16 இயேசு இவ்வாறாக சொல்லுவார், வாருங்கள் நாம் எருசலேமுக்கு செல்வோம். திருத்தூதர்கள் உடனே சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்களை கல்லால் எறிய முற்பட்டார்களே, மீண்டும் அங்கேயா போறீங்க என்று எல்லோரும் பின்வாங்கிய பொழுது தோமா மிக தைரியமாக சொல்லுவார், நாமும் செல்வோம், அவரோடு சாவோம். நாமும் செல்வோம், அவரோடும் சாவோம். ஆக 12 திருத்தூதர்களிலே இயேசுவின் உண்மை நோக்கத்தை, அவர் வருகையின் உள் அர்த்தத்தை, அவருடைய மெசியா தன்மையை, அவர் எப்படி மக்களை மீட்பார் என்கின்ற அந்த தன்மையை புரிந்து கொண்டவராக, உணர்ந்து கொண்டவராக இந்த இடத்திலே தோமா தோன்றுகிறார். தைரியமிக்கவராக, நாமும் செல்வோம், அவரோடு சாவோம். ஆக அத்தகைய ஒரு செயல் வீரர் தோமா. நாமும் செல்வோம், அவரோடு சாவோம் என்கிறார். ஆக இயேசுவை, இறை மகனை, அவர் எப்படி உலகை மீட்கப் போகிறார் துன்பங்கள் வழியாக என்பதை தன்னுடைய புரிதல் வழியாக இயேசுவின் மீது அதீத அன்பு கொண்டு, ஆர்வம் கொண்டு விளங்குவதை இந்த நற்செய்தி வசனம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல, தோமா உயிர்த்த இயேசுவை சந்திக்கின்ற பொழுது, தன்னுடைய சந்தேகத்தின் வழியாக உயிர்த்த இயேசுவை சந்திக்கின்ற பொழுது, தன்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது, ஒரு மாபெரும் இறை உண்மையை, மறை உண்மையை, மறைபொருளை அங்கே முதலாக அறிவிக்கிறார். என் ஆண்டவரே, என் தேவனே. உயிர்த்த இயேசுவை பார்த்து முதலாக கடவுள் என்கின்ற அந்த உண்மையை தோமாதான் அறிவிக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்த பொழுது, பணி வாழ்வை தொடர்கின்ற பொழுது, சீடர்களோடு இறையாட்சி அறிவிக்கின்ற பொழுது எல்லாரும் ராபி, போதகரே, ஆண்டவரே என்று தான் அழைத்தார்கள், லார்ட் என்று அழைத்தார்கள். ஆனால் முதலாக இயேசு தன்னுடைய கடவுள் தன்மையில் விளங்குகிறார் என்கின்ற உண்மையை தோமா மிக தெளிவாக அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு, உயிர்த்த இயேசு அவரை சந்திச்சிருந்தா என் விழா, எந்தா என் கை, உன் விரலை இடு என்று சொன்ன போது தோமா அங்கே விரலை இட்டாரா என்று தெரியவில்லை. கட்டாயம் அவ்வாறு இல்லை, அத்தகைய ஒரு அடையாளமும் இல்லை. அவ்வாறு சொன்ன மாத்திரம் இவர் ஆழ்ந்த ஒரு உண்மையை சொல்லுகிறார், என் ஆண்டவரே, என் தேவனே, மை லார்ட் அண்ட் மை காட் என்று கடவுள் தன்மையை இயேசு பெற்றுவிட்டார் என்பதை அறிவிக்கிறார். ஆக இவ்வாறாக தோமா விசுவாசத்தின் ஒரு சீடராக, திருத்தூதராக விளங்குகிறார். அத்தகைய ஒரு
தனிப்பட்ட அனுபவத்தில் இயேசுவை சந்தித்து தன்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொண்ட அவர் தான் வாழ்ந்த பகுதியில் இல்லை, வேறு ஒரு நாட்டிற்கு, வேறு ஒரு கண்டத்திற்கு வருகிறார். நம் நாட்டிற்கு, இந்திய தேசத்திற்கு வந்து இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கிறார். அந்த நற்செய்திற்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கிறார், இரத்தத்தை சிந்துகிறார். அத்தகைய ஒரு மாபெரும் திருத்தூதரை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்தியாவின் திருத்தூதர் தோமா என்கின்ற பெருமையை சொல்லிக் கொள்ளுகின்ற பொழுது அவர் இயேசு மீது கொண்ட அந்த நம்பிக்கை, அவர் மீது கொண்ட புரிதல், அவர் மீது கொண்ட அதீத அன்பு, ஆர்வம், வாருங்கள் நாமும் செல்வோம், அவரோடு சாவோம் என்பதற்கேற்ப பல நாடுகள் கலந்து இந்திய தேசம் வந்து இங்கே இயேசுவுக்காக தன் உயிரை கொடுக்கிறார், இயேசுவோடு சாகிறார் என்கின்ற அந்த விசுவாசத்தை நாம் பின்பற்றி வாழ வரம் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே
ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீ வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணரச் செய்கின்றேன். ஆகவே என்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தே அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர் தோமா, ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்த புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித கிளாராமால், பதுவை புனித அந்தோனியார், புனித செபஸ்தியார், புனித ஸ்தேவான் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்திலுள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாய் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தைப் போல் எப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மன்றாடுவோமாக.
இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருளடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும், அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிருக்காக தலைவணங்குவோம். திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் மாட்சிக்கு உரிய பேறுபயன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. ஆமென். மிகச்சிறந்த பாதுகாவலரின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை உளர்வித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்துச் செல்லும் தூய ஆவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நம் வாழ்விலை தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் பிரியமானவளே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாகிய இன்று ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற இருக்கின்றோம். ஒரு சில மணி நேரங்கள் ஆண்டவரை ஆராதித்து போற்றி புகழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் வீடுகளில் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கூடும் பொழுது நாம் ஒரே உள்ளத்தோடும் ஒரே ஆன்மாவோடும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கூடுகின்றோம். ஆகவே நேரத்தில் நம்முடைய குடும்பம், நம்மளுடைய வேதனைகள், கவலைகள் யாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நாமும் நம்முடைய குடும்பங்களும் இந்த நோயிலிருந்து மீட்பு பெற வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவர் இரக்கம் கனிவும் கொண்டவர். கண்டிப்பாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து இதோ இந்த தருணத்தில் இந்த நோயிலிருந்து விடுதலையை தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம்.
ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன்.
இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். குருவானவர் ஜெபிக்க குடும்பங்களாக குருவானவரோடு இணைந்து ஜெபியுங்கள். இயேசுவின் அன்பு இதயமே, இந்நாளில் மீண்டும் எங்கள் அன்பையும் பிரமாணிக்கத்தையும் புதுப்பிக்க குழுமையுள்ளோம். இத்தருணத்தில் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் செய்துள்ள நன்மைகளை எல்லாம் நினைத்து பெருமகிழ்ச்சியுடன் நன்றி கூறுகின்றோம். ஆனால் நாங்கள் எங்கள் அன்பின் குறைவாலோ பிரமாணிக்கம் தவறியதாலோ உமது அன்பு இதயத்தை நோகச் செய்திருந்தால் எங்களை மன்னித்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் கிறிஸ்தவ கடமைகளையும் சமூக கடமைகளையும் உமது அன்பிற்காகவே ஆர்வமுடன் நிறைவேற்றி உமக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் தர மீண்டும் தீர்மானம் செய்கிறோம். எங்கள் இந்த தீர்மானத்தின்படி நடக்க எங்களுக்கு புத்துயிரும் மன எழுச்சியும் பேரார்வமும் தந்து எங்களை வழிநடத்தியருளும். உமது அன்பு இதயத்தை அறியாததாலோ அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாததாலோ நீர் தரும் ஆறுதலை அடையாமல் இருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் மேல் உமது கருணை கண் நோக்கி அவற்றையும் உமது அரசாட்சியின் கீழ் கொணருமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். இவ்வாறு உலகமெங்கும் உமது அன்பரசு ஓங்கி வளர்ந்து எம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவே எம் அரசர் என்று அனைத்து மக்களும் பேரொலி எழுப்பி உண்மை மகிழ்ச்சியை பெறுவார்களாக. ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. மாண்புயருவாருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, தன்னகத்தை கொண்ட உணவு இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சகா காலமும் ஆராதனையும்
ஸ்துதி ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சகா காலமும் ஆராதனையும் ஸ்துதியோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சகா காலமும் ஆராதனையும் ஸ்துதியோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.